Watch full episodes on Jio Hotstar. சரி வாங்க, நாம நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். யாரோ வராங்க, ஓடுங்க, ஒளிஞ்சுக்கோங்க, ஓடுங்க, ஓடுங்க. ஓ என்னோட ஷூ கீழே விழுந்துருச்சு. சீக்கிரமா, யாராவது பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். உன் ஷூ அங்கேயே இருக்கட்டும். ஓ என்னோட ஷூ. ஓ அவங்க என் ஷூவை எடுத்துட்டு போறாங்களே. ஒரு வேலை பண்ணு, ஷூவை மறந்துடு, ஷூக்கு காவிட்டுரு, முதல்ல இங்க இருந்து ஓடிடலாம். வா. தொண்டை கரங்குது. துளசியில டீய போட்டு கொண்டு வாய. சுட்டி சேரவே மாட்டேங்குதுமா. போட்டு தரேன். ஆனா கண்டபடி கத்துறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. அப்பப்பா, காலையில விடிஞ்சதும் இந்த சிட்டுக்குருவிங்க கத்துதோ இல்லையோ, ஆனா நம்ம பக்கத்து வீட்டு தாத்தா பாடுற பாட்டு இருக்கே, சகிக்கல. தாத்தா, இந்த செடிக்கு தண்ணி அடிக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் கம்முன்னு இருக்கல. நீங்க பாடுற பாட்டுல செடி ஒண்ணு கூட வளராம இருக்கு தாத்தா. தண்ணி அடிக்கிற விட்டுருங்களே. அடடா தாத்தா, சண்டே கூட மண்டைய உடைக்கிறீங்களே. ஏன் இப்படி காலகாத்தால காட்டு கத்துறீங்க? ப்ளீஸ் உங்க பாட்டை நிப்பாட்டுங்க தாத்தா. ஓ தாத்தா, அமைதியா இருங்க ப்ளீஸ். காலனில இருந்து கம்ப்ளைண்ட் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. முடியலங்க, தயவு செஞ்சு பாட்டை நிறுத்துங்க. இந்த காலனில நிறைய பேர் குடி இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கள நிம்மதியா வாழ விடுங்க. உங்க பாட்டை நிறுத்துங்க. இது எத்தனை பேருக்கு காது கேட்காம போச்சோ. இங்க யாருக்குமே சங்கீத ஞானம் இல்ல போல. நான் உன்கிட்ட துளசி டீயை கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு நீயே சொல்லு. அந்த டீ மட்டும் தொண்டையில போச்சுன்னா 7வது சொல்றத புட்டு 8 கட்டல ஒரு பாட்டு பாடுவேன். போட்டு கொண்டு வந்து தரேன். ஆனா அது வரைக்கும் எந்த பாட்டும் பாடாம அமைதியா இருங்க, சரியா? எதுக்காகடா இப்படி கோவப்படுற? பாடக்கூடாது அவ்வளவுதானே. விடு. இந்த துளசி இலையில என்னமோ இருக்குதே. இவ்ளோ சின்ன ஷூவை பார்த்ததே இல்லையே. அதுவும் துளசி இலையில எப்படி வந்தது? இங்க பாரு சிவா, எவ்வளவு சின்ன ஷூன்னு. இது துளசி இலையில இருந்தது. இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்ல. அது சரி, இது எப்படி துளசியில வந்திருக்கும்? இவ்ளோ சின்ன ஷூவா? பாட்டி, நீங்க டீ போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது போனீங்களா? நான் எங்கப்பா போக போறேன். மேல டெரஸ்ல இருக்கிற துளசி செடியில துளசிய பறிக்க போனேன். மேல துளசி இலை. சரி, நான் இப்ப வந்துடுறேன் பாட்டி. அட என்ன சிவா, எங்கதான் போற? நான் இப்ப வந்துடுறேன் பாட்டி. என்னோட ஷூ அங்க இருக்கு. சீக்கிரம் வாங்க. அங்க இருந்து ஒளிஞ்சு நம்மள ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் அவர் நம்மள பாத்துட்டாருன்னா அவரோட ஃபேமிலி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எல்லார்கிட்டயும் நம்மள பத்தி சொல்லிடுவாரு. அவரால நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நான் சொல்றதை கேளுங்க. அவரை நம்ம இங்க இருந்து புடிச்சிட்டு போயிடலாம். போலாம். நீ சொன்னது சரிதான். நம்ம இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது. இவனுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஒவ்வொன்னா எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிடும். இருக்கட்டும், விடு. அவர் கெட்டவரா இருந்தா என் ஷூவை எதுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்? அதுதான் அவரோட பிளானு. உன் ஷூவை கொடுத்து உன்னை பிடிக்க போறாரு. உன்னை பிடிச்சதுக்கு அப்புறம் எங்க எல்லாரையும் பிடிப்பாரு.
அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களோட மத்த ஆளுங்களை கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எதுக்கு? அட என்ன? நீங்களா யாரு? எனக்கு என்னாச்சு? எனக்கு என்னமோ ஆகுது. என்ன என்ன பண்றீங்க? என்ன என்ன எங்க எல்லாரும் எங்க கூட்டிட்டு போக போறீங்க? Stop! இது சிவாவோட மெசேஜ். Look up, follow me. I'm in danger. அங்க பாருங்க. அதோ சிவா is in danger. ஆதி யூடி, let's follow him. அடடா, சிவாவை யாரு கடத்திட்டு போறாங்க? கன்ஃபார்மா ஏலியன்ஸே தான். லட்டு சிங் சார், சீக்கிரமா வாங்க, ஒரு எமர்ஜென்சி. எஸ் நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். இந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சும்மா பிரபலமாகல. லட்டு சிங் சார், இது டயலாக் பேசுற நேரம் இல்ல, வர்க்குக்கான நேரம். சீக்கிரம் வாங்க. எஸ் இப்ப வந்துடுறேன். 0 மினிட்ல வந்துடுறேன். என்னாச்சு ரேவா? என்ன எமர்ஜென்சி? லட்டு சிங் அங்கிள் மேல பாருங்க. ஏலியன் சிவாவை கடத்திட்டு போறாங்க. என்னது? இப்போ அவங்க சிவாவை தான் கடத்திட்டு போறாங்க. அப்புறம் கண்டிப்பா உங்களையும் கடத்திடுவாங்க. மனுஷனோ ஏலியனோ இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கிட்னாப்பிங்கிற ஒரு விஷயம் நடந்தாலே சொல்லுவாங்க. அவளை ஏன் கிட்னாப்பரே அவன் கூட்டாளி கிட்ட சொல்லுவான். கிட்னாப் பண்ண வேண்டாம், டெரரான லட்டு சிங் வந்து நிப்பாருன்னு. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங், நீங்க எல்லாரும் சைக்கிளை விட்டுட்டு என் பைக்கில ஏறி உக்காருங்க. கிளம்பலாம். அங்க பாருங்க, அதோ சிவா அங்க இருக்கான். கிங், அந்த பையன் ஒளிஞ்சுக்கிட்டு எங்களை வேவ் பார்த்துக்கிட்டு இருந்தான். இவன் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நம்மளை பத்தி சொல்லிடுவான். அதனாலதான் நாங்க இவனை பிடிச்சி இங்க கொண்டு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இவன் கதையை முடிச்சாதான் நமக்கு நல்லது. நான் யார்கிட்டயும் உங்களை பத்தி சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் பயப்படாதீங்க. நான் நீங்க எல்லாரும் யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கதான் ஆசைப்பட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் கதையை இப்பவே நாம முடிச்சிடலாம். எல்லாரும் அமைதியா இருக்கு. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிவா, பயப்படாத. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் வந்துட்டேன். ஏய், யூ ஆர் ஆல் அண்டர் அரெஸ்ட். கிங், பாத்தீங்களா? இவன் தன்னோட கூட்டாளிகளை கூட்டிட்டு வந்திருக்கான். அவரை புடிங்க, விடாதீங்க. லட்டு சிங் அங்கிள், சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடுங்க. நாம இவங்க கூட சண்டை போடக்கூடாது. இவங்களுக்கு நாம எந்த பாதிப்பும் ஏற்படுத்த கூடாது. கொசு கடிச்சிடுச்சு. ஆஹா, சிவா, திடீர்னு பார்த்தா என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசா தெரியுதுப்பா. ஒரு நொடியில எப்படி எல்லாம் இது திடீர்னு மாறுச்சு? லட்டு சிங் அங்கிள், நீங்க சுத்தி பாக்குறத விட்டுட்டு உங்களை நீங்களே முதல்ல பாருங்க. நீங்க இப்ப குட்டி ஆயிட்டீங்க. எனக்கு இங்க என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு சிவா? சீக்கிரம் ஓடுங்க, இப்ப சொல்றதுக்குலாம் நேரமே இல்ல. சிவா, உன்னோட கையில சின்னதா பொம்மை வச்சிருக்கியா, அது என்னது? லட்டு சிங் அங்கிள், என்ன? இன்னும் வேகமா ஓடுங்க, இல்லைன்னா நாமளும் இப்படிதான் மாறிடுவோம்.
சீக்கிரமா என் பின்னாடி வாங்க. ஓகே சிவா. கெட்டியமா புடிச்சுக்கோங்க. ஏய் பின்னாடி போங்க. நான் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த விரும்பல. இங்க இருந்து போங்க. ஏய் ஷூ. ரொம்ப ஓடியாச்சு, இப்ப ரெஸ்ட் எடுக்கிற நேரம் வந்தாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்ப நானும் குட்டி ஆயிட்டேனா? எங்களுக்கு உங்களோட எந்த பகையும் கிடையாது. ஆனா நீங்க எங்களை பார்த்துட்டதால நாங்க உங்க எல்லாரையும் கைது செய்ய வேண்டியதா ஆயிடுச்சு. எங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான். உங்களைய விட்டுட்டா நீங்க எல்லாருக்கும் போய் சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் எங்களால உலகத்துக்குள்ள வர முடியாது. இங்க பாருங்க கிங், இவங்களை கைது பண்ண முடியாது. ஒருவேளை இவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா இவங்க கதையை முடிச்சிருங்க. இவங்க எல்லாரும் நம்மளோட எதிரிங்க. என்ன சொல்றீங்க? கொன்னுடுங்க, அவங்கள கொன்னுடுங்க, கொன்னுடுங்க, அவங்க எல்லாரையுமே கொன்னுடுங்க. இன்னைக்கு உன்னோட கதையை நாங்க முடிக்க போறோம் சின்ன பையா. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய் சிவா, என்னோட பேரு சிவா. என்னால உங்க எல்லாரையுமே தாக்க முடியும். ஆனா நான் உங்களோட நண்பன், எதிரி இல்ல. ஒருவேளை உங்களை யாராவது தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நீ உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன், அதோட தைரியசாலியும் கூட. கும்நாம் சிங்ங்கிறவருக்கு எங்களை பத்தி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடுச்சு. நாங்க துளசி செடியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மலையில நிறைய துளசி செடிகள் இருக்கு. அதனால இத துளசி மவுண்டன் கூட சொல்லுவாங்க. ஆனா கும்நாம் சிங் எல்லா செடியும் பறிச்சிட்டு போயிட்டாரு. ஏன்னா எங்களை பிடிக்கணுங்கிறதுக்காக. எங்க எடுத்துட்டு போனாரு எனக்கு காட்டுங்க. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி எங்களோட சைஸை நீங்க சரியாக்கணும். நாங்க டைனி சைஸுக்கு மாறிட்டோம்ல. இந்த சைஸ் ரொம்ப குட்டியா இருக்குப்பா. என்ன நார்மலா ஆக்குங்க. இவங்க எல்லாரையும் நார்மல் ஆக்கிடுங்க. ஏஹே, நாங்க நார்மல் ஆயிட்டோம். நாங்க நார்மல் ஆயிட்டோம். கும்நாம் சிங்கோட பேரு கூடிய சீக்கிரம் பிரபலமாக போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல துளசி மக்கள் எல்லாரும் தானாவே பறந்து என்கிட்ட வர போறாங்க. அப்புறம் நான் உருவாக்குன காலனில தங்கறதுக்கு என்கிட்ட வேண்டிப்பாங்க. இப்போ நான் போய் நான் உருவாக்குன காலனிய பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அட, நான் என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டேன். நான் இப்போ உங்களுக்காக எவ்வளவு பிரமாதமான ஒரு காலனியை உருவாக்கி கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா தான் இருந்திருப்பீங்க. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறமா உங்களோட கூட்டாளிங்க எல்லாரும் இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறமா இந்த உலகம் பூரா என்னோட பேரு தான் பிரபலமாகும். எந்த அளவுக்குன்னா இந்த மொத்த உலகமும் என்னோட காலடியில தான் இருக்கும். அது வரைக்கும் நாம எல்லாரும் மறைமுகமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துதான் ஆகணும்.
எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கும்னாம்க்கும் ஒரு பேர் இருக்கும். அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன். என்னப்பா இந்த இடத்துல எங்க பார்த்தாலும் துளசியாவே இருக்க? வயலுக்கு மேல ஒரு கூண்டு இருக்கு பாருங்க. அதுல ஹிடன் நெட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. யாராவது அந்த ஃப்ரேம் மேல போய் உக்காந்தாங்கன்னா உடனே அவங்க கீழே வந்துடுவாங்க. அவரு புடிச்சிட்டு போயிடுவாரு. ஆனா அவங்கள புடிச்சிட்டு போய் எங்க ஒளிச்சு வைப்பாரு? தெரியாது. அவரு பங்களாக்குள்ள போயிடுவாரு. நாங்க இது வரைக்கும் மட்டும்தான் பார்த்தோம். விஷயம் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. நீங்க முதல்ல உங்க ஆளுங்களோட திரும்பி போயிடுங்க. நாங்க ஏதாவது பிளான் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கவங்கள விடுவிச்சு கூட்டிட்டு வரதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்றோம். சிவா, நாங்க உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறோம். பெஸ்ட் ஆஃப் லக். சாரி நண்பா, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் ப்ரோ. நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். ஆனா ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. நீங்க எப்படி எங்களை குட்டி ஆக்குனீங்களோ அதே மாதிரி அவரையும் உங்களால மாத்த முடியும்ல. ஏன் நீங்க அதை பண்ணவே இல்ல? கும்னாம் சிங் ஏதோ ஆக்டிடியூட்டை தயார் பண்ணி அவனுக்கும் அவனோட ஆளுங்களுக்கும் கொடுத்திருக்கான். எங்களால அவனை சின்னவனா மாத்த முடியல. அதுதான் எங்களோட பெரிய ப்ராப்ளமே. பரவாயில்ல, இன்னைக்கு ராத்திரி நாங்க உங்க ஆளுங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். சரியா? இது பாரு, சாஃப்டா எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இது ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது ஏலியனா இருக்காதுல்ல? இது ஏலியனே தான்ப்பா. ஓஹோ யூடி, எங்க பார்த்தாலும் உன் கண்ணுக்கு ஏலியன்ஸ் தான் தெரியுதா? ஆதி யூடி அங்க பாருங்க. அப்படி என்னதான் இருக்கு பின்னாடி? ஐயோ டாக். நீங்க எல்லாரும் இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? முதல்ல வீட்டுக்கு போங்க பசங்களா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. டோன்ட் வரி, டோன்ட் வரி. இந்த மாதிரி டாகிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நான் தனி ட்ரைனிங்கே கமாண்டோ ஃபோர்ஸ்ல எடுத்திருக்கேன் தெரியுமா? எல்லாரும் ஓரத்துல நின்னு நான் இந்த டாகிஸை எப்படி ஹேண்டில் பண்றேங்கிறத பாருங்க. வாங்க டாகிஸ், பிஸ்கட் சாப்பிடுங்க. அருமையான பிஸ்கட் சாப்பிடுங்க. இந்தாங்கோ, எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்கல்ல? அவ்வளவுதான், முடிஞ்சது. இதுக்கு மேல பிஸ்கட் கிடையாது. பிஸ்கட் சாப்பிட்டதால எங்க உள்ள போக விடணும். வாட்? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பிஸ்கட் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. இல்லன்னு சொல்றேன். Go back. ஆஹா, விட்டுருங்க. நோ பிஸ்கட் இல்ல. இப்படி துரத்துறீங்க. பிஸ்கட் போட்ட நன்றி கூட உங்களுக்கு இல்ல. என்ன விட்டுருங்க. வேணா வேணா. விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. பேக் பேக் பேக். ஆஹா, என்ன லட்டு சிங், டாகோட பாஷையெல்லாம் கத்துக்கிட்டீங்க போல.
என்ன வா. இந்த டாகிஸ்லாம் கூட்டு சேர்ந்து எனக்கு எப்படி கடிச்சதுன்னா அதுங்க கடிச்சு கொதர்னதுல நான் மனுஷனா டாகியாங்கிறதே மறந்துட்டேன். லட்டு சிங் அங்கிள், டாகிஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்ப நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, சரியா? தேங்க்யூ சிவா, ரொம்ப தேங்க்யூ சிவா. கடிச்சு கொதர்னதுல நான் என் கண்ட்ரோலையே இழந்துட்டேன். பிஸ்கட் ஐடியாலாம் சீப்பான ஐடியா, வேற ஏதாவது புதுசா யோசிங்க. அந்த பில்டிங்குள்ள நுழையறதுக்கு நாம எல்லாரும் ஏதாவது ஒரு நல்ல பிளான் போட்டு சீக்கிரமா டிசைட் பண்ணணும். ஒரு தடவை எங்க கிராமத்துல ஒரு ஆள் மேல எங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துச்சு. அவன் தான் திருடின பொருள் எல்லாம் பதுக்கி வச்சிருக்கானோன்னு. ஆனா எந்த ஆதாரமும் இல்லாம அவனோட வீட்டை எப்படி சோதனை போடுறது? அப்பதான் என்னோட சூப்பர் பிரைன்ல இருந்து ஒரு சூப்பர் ஐடியா உதிச்சுது. அப்பதான் எங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு, நீங்க போலீஸ் மாதிரி அவனோட வீட்டை சோதனை போடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவரும் வேஷம் போட்டு அவனோட வீட்டை சோதனை போட போனாரா. அப்ப கிராமத்துல காணாம போன எல்லா பொருளுமே கிடைச்சிருச்சு. எவ்வளவு சூப்பரான ஐடியா இது. நானும் இப்பவே போலியான ஒரு இன்ஸ்பெக்டரா மாறி கும்னான் சிங்கோட பங்களாக்குள்ள நுழைய போறேன். என்னோட ஆக்டிங் அங்க எப்படி இருக்கும்னா, என்னோட ஆக்டிங்க பார்த்து நான் ஒரு போலியான போலீஸுங்கிற விஷயமே அவனால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நடிக்க போறேன். லட்டு சிங் அங்கிள், எஸ், நீங்க உண்மையிலேயே ரியல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? அப்போ நீங்க எதுக்கு போலி இன்ஸ்பெக்டரா மாற விரும்புறீங்க? ஆமால, அந்த டாகிஸ் கடிச்ச கடியில நான் இன்ஸ்பெக்டருங்கிற விஷயத்தையே மறந்துட்டேன். இந்த லட்டு சிங் ஒரு டெரரான போலீஸுங்கிற விஷயத்தையே நான் மறந்துட்டேன். நாளைக்கே வாரண்ட் வாங்கிட்டு வந்து அந்த கும்னா சிங் பங்களாக்குள்ள போய் விசாரணை நடத்த போறேன். யார் நீங்கெல்லாம்? உங்களுக்கு இங்க என்ன வேலை? இந்த ட்ரெஸ்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் கூடவா தெரியல? நான் தான் டெரரான இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். உன் முதலாளியா வர சொல்லு. அவன் பேர்ல நான் வாரண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கும்னாம் சிங் பேர்ல வாரண்டா? அப்படின்னா கும்னாம் சிங்கோட பேரும் பிரபலமாகிட்டு இருக்கு. அது சரி, இங்க என்ன தேட வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர்? உனக்கு எதிரா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இத பாத்தியா? இதுதான் சர்ச் வாரண்ட். ஓங்க, சர்ச் ரிசர்ச் எது வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறதே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பசங்க யாரு? இவங்கெல்லாம் ஸ்கூல் பசங்க. இந்த வயசுல இருந்தே சின்ன பசங்களுக்கு போலீஸ் ஆகிறதுக்கான ட்ரைனிங்க எங்க டிபார்ட்மெண்ட் இப்ப தந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபுல் ப்ராசஸ்ல இவங்க எல்லாரும் என் கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலாம்? அடடா, என்ன பேசிட்டு இருக்கீங்க லட்டு சிங் சார்? போலீஸ்க்கு அப்ஜெக்ஷன் சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கா என்ன? மோஸ்ட் வெல்கம். இந்த கபோர்டுக்குள்ள இருந்து புது சத்தமா இருக்கு. ஓ, இந்த கபோர்டை தொடர்ந்தாலும் அதே மாதிரி சத்தம் வருது. இந்த சத்தம் எங்கேயோ கேட்ட குரலா இருக்கு. ஆகா, ஆஹா, மறுபடியும் இங்க வந்துடுச்சுங்களே. நேத்து நீங்க கொடுத்ததே பத்தாதா? போதும், விட்டுடுங்க. நீங்க 4 பேரும் ரொம்ப புத்திசாலியான டாகிஸ். உங்களுக்கே தெரியும் எனக்கு என் கையில பிஸ்கட் இல்லைன்னு. ப்ளீஸ், நான் எஸ்கேப் ஆயிடுறேன். என்ன விட்டுடுங்க, காப்பாத்துங்க டாகிஸ். யாராவது வந்து என்ன காப்பாத்துக்கல? யாரு காப்பாத்துங்க? விட்டுருங்கள. சிவா, சிவா, ஓடிடலாம். வாங்க, ஓடிடலாம், வாங்க.
விடு விடு சொன்னா கேளு என்கிட்ட பிஸ்கட்டுங்க இல்ல விடுங்க 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 ஆகா இது என்ன டாகிஸ் வண்டி ஓட்டுது அப்ப நம்ம ஓட வேண்டியதுதான் ஓடு உங்களுக்கெல்லாம் யார் லைசன்ஸ் கொடுத்தது இப்படி விரட்டுறீங்க ரேவா ஆதி யுடி நீங்க வேற ஒரு பக்கம் போங்க நான் போய் அதுங்களை சமாளிக்கிறேன் சாரி ஃப்ரெண்ட் நான் இப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னை இங்க இருந்து விடுவிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க சரியா நீ கவலைப்படாத லட்டு சிங் அங்கிளுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே சிவா. லட்டு சிங் அங்கிளுக்கு என்ன ஆச்சு? இவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? லட்டு சிங் அங்கிள் நில்லுங்க. லட்டு சிங் அங்கிள் சுயநினைவுக்கு வாங்க. நீங்க ஒன்னும் டாக் இல்ல, நீங்க ஒரு மனுஷன். அந்த டாகிஸ் என்ன விரட்டி வந்து பைக்ல இருந்து கீழே தள்ளி கடிச்சு கொதறிடுச்சுங்கப்பா. அதுக்கெல்லாம் நேத்து என் கையால பிஸ்கட் நான் கொடுத்தல அது எல்லாத்தையும் மறந்துடுச்சுங்க தெரியுமா? நான் அதுக்கெல்லாம் சும்மா விட மாட்டேன். சரி சரி லட்டு சிங் அங்கிள், நீங்க அதை விடாதீங்க. உங்க திறமை என்னன்னு அந்த டாகிஸ்க்கு காட்டிட்டு வாங்க. அது நான் ஏற்கனவே 2 வாட்டி அதுகள்கிட்ட கடி வாங்கி வீங்கி போயிருக்கேன். இப்போ 3வது முறையும் போய் ஹாக்ட்ரிக்கா கடி வாங்க சொல்றியா என்ன? அதுங்க கடிக்கலாம் அந்நியர்கள், நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தானே. என் வலிய புரிஞ்சுக்குங்கப்பா. லட்டு சிங் அங்கிள், எங்களால உங்களோட வலிய புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி நேரடியா மோதுறதுனால எதுவும் ஆக போறதில்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம உடனே போய் அந்த ராஜா கிட்ட பேசுறது நல்லதுன்னு தோணுது. சிவா, ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா? நீங்க கைட் பண்ண மாதிரியே நாங்க போய் அந்த பில்டிங் ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம். ஆனா எதுவும் கிடைக்கல. அங்க யாருமே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலையே. அது எப்படி கிடைக்காம போவாங்க? எங்களோட மக்கள் நிறைய பேரு அங்க இருந்து தான் காணாம போனாங்க. அப்ப அவங்க கண்டிப்பா அங்கதான் இருப்பாங்க. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை அவங்க உங்க ஆளுங்களை புடிச்சிட்டு இருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பா அவங்களை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க. ஒரே ஒரு தடவை எனக்கு அந்த இடம் தெரிஞ்சா போதும். ஆனா நேரடியா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. வேற ஒரு ஐடியாவை தான் நான் யோசிச்சாகணும். சிவா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்மளும் அவங்கள மாதிரி சின்னவங்களா மாறி அந்த இடத்துக்கு போயிடலாம். அவங்களெல்லாம் எங்க கைது பண்ணி வச்சிருக்காங்களோ நம்மளையும் அங்கதான் வைப்பாங்க. எஸ் ரேவா, இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு. சார், உங்களால மறுபடியும் எங்களை குட்டியா மாத்த முடியுமா? இதுக்கு முன்னாடி மாத்தினீங்களே அப்படி. அதுக்கு என்ன சிவா, மாத்திடுறோம். இந்த விதைய உங்க வாய்க்குள்ள வச்சுக்கங்க. இது எவ்வளவு நேரம் உங்க வாய்க்குள்ள இருக்கோ அவ்வளவு நேரம் நீங்க சின்னதா இருக்கலாம். நீங்க இந்த விதை வாயில இருந்து எடுத்துட்டீங்கன்னா பெருசாயிடலாம். சிவா, இனி உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்க 4 பேரோட உருவமும் கலரும் எங்கள மாதிரியே மாறிடுச்சு. அப்புறம் எங்கள மாதிரி பறக்கவும் முடியும். லட்டு சிங் அங்கிள், நீங்க நார்மலா வெளியில நின்னு கண்காணிச்சுக்கிட்டு இருங்க. ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க ஃபுல் போலீஸ் போர்ஸையும் கூட்டிட்டு வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருங்க. ஆனா அதுக்கு எந்த அவசியமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீ கூட இங்க இல்ல, நான் இங்க இருந்தா நான் இல்லன்னா என்ன? இப்போ என்னோட அவசியம் உனக்கு இருக்காது. சீக்கிரம் வாங்க, அந்த செடிக்குள்ள போய் நாம எல்லாரும் ஒளிஞ்சுக்கலாம். அலற அடிக்குது. அப்படின்னா யாரோ மாட்டிருக்காங்க. வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, யாருன்னு பார்க்கலாம்.
பிரமாதம், அருமையான விஷயம். அநேகமா என்னோட தோட்டத்துக்குள்ள விருந்தாளிங்க யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. இப்போ கும்னாம் சிங்க்கு ஒரு பேரு கிடைச்சே தீர போகுது. சிவா இப்ப என்ன வாங்க பண்றது? வாங்க, ஒழுங்கா இதுக்குள்ள வந்துருங்க, சீக்கிரம் வாங்க. நீங்க இதுக்குள்ள வரல, நான் உங்க எல்லாரையும் நசுக்கி போட்டுடுவேன். உங்க உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா ஒழுங்கா வந்துருங்க. வாங்க வாங்க வாங்க. டைனி மேன், லெட்ஸ் கோ டு யுவர் நியூ ஹோம். நியூ ஹோம். பாத்தியா சிவா, இந்த ஆள் எவ்வளவு புத்திசாலியா இருக்காருன்னு. நம்ம இங்க தான் நின்னுட்டு இருந்தோம், ஆனா இந்த ட்ராப் டோரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியல. நாலா பக்கமும் நல்லா பாருங்க. நீங்க தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிருக்கேன். போங்க, எந்த வீட்டை தேர்ந்தெடுக்கணுமோ தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நிம்மதியா இருந்துக்கோங்க. நீங்க எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்டுக்கோங்க. இங்க எங்க வேணும்னாலும் நீங்க சுத்தலாம். நீங்கெல்லாம் யாரு? எங்களை மாதிரியே தெரியுறீங்க, ஆனா எங்க ஆளுங்க கிடையாதே. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட கிங் தான் எங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. என்னது இது? இவங்க எல்லாரும் எப்படி பெரியவங்களா மாறுறாங்க? ஓடுங்க. பயப்படாதீங்க, நாங்க உங்க எல்லாரையும் இங்க இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம். ம், ம். சீக்கிரம் எல்லாரும் என் பின்னாடி வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் மேல வாங்க, வழி கிளியரா இருக்கு. இங்க என்ன நடக்குது? டைனி மேன்ஸ் எப்படி விடுதலையானாங்க? அப்புறம் அந்த பையன் நேத்து இன்ஸ்பெக்டர் கூட வந்தானே, அந்த பையன் தானே? அவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஜக்கா, பக்கா, சீக்கிரம் போய் அவங்கள பிடிங்க. போங்க. அது யூடி, இவங்களை கூட்டிட்டு இங்க இருந்து வெளியில போங்க. அவங்கள கைது பண்ணி நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்களோட சுதந்திரத்தை உங்களால பறிக்கவே முடியாது. அவங்க வெளியில தான் வாழ்வாங்க. கனவு என்னன்னா, உலகத்துல இவங்கள மாதிரி ஹியூமன்ஸுக்குன்னு ஒரு தனி காலனியை உருவாக்கி ஒரு பெரிய பேரு சம்பாதிக்கிறது தான். அதனால இவங்களை என்னால விடுதலையாக்க முடியாது. ஒரு கரெக்ஷன் அங்கிள், அவங்க எப்பவோ ஓடி போயிட்டாங்க. அத நீங்களும் பாத்தீங்கல்ல. பாய், நானும் போறேன். நான் உன்னை போக விட்டாதானே உன்னால போக முடியும். நான் யாரையும் தப்பிச்சு போக விட மாட்டேன். அல்பா, பிராவோ, சார்லி, டெல்டா. சீக்கிரம் வாங்கப்பா. ரேவா, அது யூடி, நீங்க 3 பேரும் லட்டு சிங் சார் கூட அவர் பைக்ல போயிடுங்க. நான் இப்ப டைனி மேன்ஸ் கூட தான் போய் ஆகணும். சீக்கிரமா போக, பறக்கிறதுக்கு தயாராகுங்க. அதோ அவங்க அங்க இருக்காங்க. ஓஹோ, இவங்களும் பறந்து வந்துட்டு இருக்காங்களா? ஓகே, நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன். இங்க பாரு சின்ன பையா,
பாஸ் டைனி ஆளுங்களை ஒழுங்கா அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இல்லனா அவரோட பயங்கரமான கோவத்துக்கு நீ ஆளாக வேண்டியது இருக்கும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. லட்டு சிங் அங்கிள், உங்க கமாண்டோ ட்ரைனிங் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க ப்ளீஸ். நீங்க எதுக்காக ஏன் சொல்றல உட்கார்ந்திருக்கீங்க? எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? நான் தான் பைக்கை வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கேனே. நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க. அப்பதான் என்னால வண்டியை பேலன்ஸ் பண்ண முடியும். லட்டு சிங் அங்கிள், சைடுல பாருங்க. உண்மையாவே உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆயிடும். நான் இப்ப முன்னாடி பார்த்து ஓட்டுறதா இல்ல சைடுல பார்த்து ஓட்டுறதா? அப்படி என்னதா இருக்கு சைடுல சொல்லுங்க. எப்படி எஸ்கேப் ஆன பாத்தீங்கல்ல? நீங்க என்ன பத்தி கவலையே படாதீங்க. போங்க, பறந்து போயிடுங்க. இன்னும் ஆளுங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள நான் பாத்துக்கிறேன். சிவா ஒருத்தனே என்னோட ஆளுங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா சாச்சிக்கிட்டு இருக்கானே. அந்த பையன் என்னோட பேரு பிரபலமாகிறத கண்டிப்பா தடுக்க முடியாது. லட்டு சிங் சார், இதே மாதிரி நம்ம பைக்ல போய்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகத்தையே சுத்தி வந்துடுவோம். பிஸ்கெட் இருந்தா இதுங்களுக்கு எடுத்து போடுங்க. போன தடவை நான் அவசரத்துல தான் மறந்து போய் பிஸ்கட்டை எடுத்துட்டு வரல. ஆனா இந்த முறை ரொம்ப கவனமா எடுத்துட்டு வந்திருக்கேன் பிஸ்கட்டை. இந்தாங்க. Come on, take it. இந்த டாகிஸ் ரொம்ப புத்திசாலியா இருக்கு. பிஸ்கட்டை சாப்பிட்டு டயர்டே ஆகாம நம்மள துரத்திக்கிட்டே இருக்கு பாரு. இந்த கும்னாம் சிங்குக்கு கண்டிப்பா ஒரு பேரு கிடைச்சே தீரும். சுதந்திரமா வாழ்றதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அங்கிள். பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசி உன்னை என்னால எதிர்க்க முடியாது சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இங்க பாருங்க அங்கிள், நீங்க இவங்களுக்கு என்ன பண்ணீங்களோ அதுக்கான பேர் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது கண்டிப்பா நல்ல பேரா இருக்காதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? சிவா, ஜெயில இவருக்கு நான் ஒரு புது பேரை கொடுக்கறேன். அவமானப்பட்ட சிங்கன்னு.
அங்க உனக்கு நான் நிறைய பிஸ்கட்டுகளை தரேன். அங்க உன்னோட டாக்கிஸ்க்கு நீ ஊட்டி ஊட்டி விளையாடலாம். எனக்கு பிஸ்கெட் எல்லாம் எதுவோ தேவையில்லை. நான் அவமானப்பட விரும்பவே இல்லை. தயவு செஞ்சு என்ன வெளியே விட்டுடுங்க. சிவா, உனக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நாங்க மறுபடியும் துளசி செடிகளை வளர்க்க போறோம். அதுக்கு அவசியம் இருக்காது. உங்ககிட்ட இருந்து பறிச்ச துளசி செடியெல்லாம் நாங்க ஒரு புது இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறோம், சரியா? இங்க இருந்து நார்த் பக்கம் ஒரு மவுண்டைன் இருக்கு. அங்க எனக்கு ஒரு நல்ல சீக்ரெட் இடம் தெரியும். அங்க வந்து யாரும் உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதோட உங்க செடிங்களையும் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. நீங்க போயிட்டே இருங்க, நாங்க வந்துடுறோம். தேங்க்யூ சோ மச் சிவா. நாங்க எல்லாரும் உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கோம். பாய். பாய். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.